குரு பகவான் கடகத்துக்கு வந்து மிதுனத்துக்கு வரும்போது அவர் குரு பகவான் சந்திரன் இல்லையா, கடகத்தில் நல்ல உச்சமாகிறாரு. குரு பகவான் அங்கே வந்து உச்சமாகிறாரு, கடகத்துக்கு அது ஆட்சி வீடு. அப்போது ஆட்சியும் உச்சமும் சேர ஒரே ஸ்தானம் வந்து கடகம் தான். அது குரு பகவானும் சந்திர பகவானும். அப்போ குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 கிரகங்களும் சேர்ந்தாலே ஒருத்தனுக்கு யோகம் வந்து ரித்திப்பாக கிடைச்சிடும். அப்போது மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு வந்து 12ஆம் இடம், குரு பகவானுக்கு கடகம் வந்து 2ஆம் இடம். சரிங்களா? இப்போ கடக ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை 5ஆம் பார்வை வந்து துலாத்துக்கு, ஆனால் கடகத்துக்கு அது 4ஆம் பார்வை. அப்போ இந்த கடக ராசிக்காரங்களுக்கு 4ஆம் பார்வையாக விழுந்துருச்சு இல்லையா, அதே வந்து மிதுன ராசிக்கு வந்து ஒரு 9ஆம் பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு விழுகும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்களுக்கு அது எத்தனாம் இடம் அப்படிங்கக்கூடிய ஒரு கணக்கு இருக்குது. அப்போது 4ஆம் இடம் அப்படின்னா வீடு, வாசல், வண்டி, வாகனம் இது வரைக்கும் அமையாதது இப்போ அமைச்சுக்குவாங்க.